அந்த வரிசையில் 5வது இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காரு. இவர் நடிச்ச அமரன், அயலான், மாவீரன் இந்த 3 திரைப்படங்களுமே மொத்தமா 521 கோடி வசூலை பெற்றிருக்கு. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இருந்தது. விஜய் சொன்ன மாதிரி துப்பாக்கிய கையில பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி அழகா பொறுப்பை கொடுத்துட்டு போனதும் இந்த அமரன் திரைப்படம் அமைஞ்சதும் ஒரு பெர்ஃபெக்டான காம்போவா சிவகார்த்திகேயனுக்கு இருந்தது. 4வது இடத்துல நம்ம ஏகே அஜித் இருக்காரு. இவர் துணிவு, வலிமை, நேர்கொண்ட பார்வை இந்த 3 திரைப்படங்களுமே இவருக்கு மொத்தமாக 665 கோடி வசூலை கொடுத்திருக்கு. அதுலயும் குறிப்பாக நேர்கொண்ட பார்வை கொஞ்சம் மிக்ஸ் ரிவ்யூஸா இருந்தாலுமே துணிவு இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்தது. 3வது இடத்துல நம்ம உலக நாயகன் இந்தியன் 2, விக்ரம், விஸ்வரூபம் இந்த 3 திரைப்படங்களிலுமே 701 கோடி வசூலை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக விக்ரம் திரைப்படத்தின் மூலம் தான் இவருக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் 2 எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வசூலை தரலனாலும் அதை விக்ரம் சமாளிச்சிருச்சு. இப்ப நாங்க பார்க்க போறது அந்த டாப் 2. ஸோ இதுல 2வது இடத்துல இருக்கிறது வேற யாருமே கிடையாது, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் நடிச்ச வேட்டையன், ஜெயிலர், அண்ணாத்த 3 திரைப்படங்களுமே 1150 கோடி வசூலை ஏற்படுத்தியிருக்கு. அதுலயும் குறிப்பாக ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் மூவியாக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அமைஞ்சிருந்தது. இவர் எதிர்பார்த்த அளவுக்கு வேட்டையன் திரைப்படம் ஓடலனா கூட இதை ஜெயிலர் சர்பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நாங்க பார்க்க போறது அந்த உச்ச நடிகர் யாரு, வேறு யாருமே கிடையாது, தளபதி விஜய். இவர் நடிச்ச கோட், லியோ, வாரிசு இந்த 3 திரைப்படங்களுமே 1385 கோடி வசூலை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னதான் நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலுமே அவரோட திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அது தயாரிப்பாளர்கள்ல இருந்து விநியோகஸ்தர்கள் வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்த திரைப்படங்களா தான் இருக்கு.